நம் நாட்டில் நாளுக்கு நாள் அநியாயங்கள், மனித உரிமை மீறல்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள், குற்றங்கள் ஏன் அதிகரித்து வருகின்றன? ஏன் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடுகிறது? ஏன் மக்களுக்கு நீதிமன்றங்கள் மீது இருக்கும் நம்பிக்கை மிக பெரும் அளவில் குறைந்து வருகிறது? ஏன் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது? சட்டத்தின் மீது அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கொஞ்சம் கூட பயமில்லாத நிலைமை ஏன் அதிகரித்து வருகிறது? மக்கள் அனைவரும் ஏன் காட்டில் வாழ்வதைப் போல எப்பொழுதும் பயத்துடன் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள்? இந்த கேள்விகளுக்கான பதிலையும் இந்த சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வையும் இந்த காணொலியில் நான் விவரிக்கிறேன். மக்களுக்காக, மக்களுடைய மக்களே நடத்துவதுதான் ஒரு ஜனநாயக ஆட்சி. ஒரு ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு தனிநபருக்கும் சர்வாதிகாரம் வழங்கப்படுவதில்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு தனிநபரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. இதைத்தான் நாம் சட்டத்தின் ஆட்சி என்கிறோம். ஒரு ஜனநாயக நாட்டின் சட்டங்களுக்கெல்லாம் அப்பன் என்றால் அந்த நாட்டின் அரசியல் சாசனம்தான். சட்டங்களுக்கெல்லாம் அப்பனான நமது இந்திய அரசியல் சாசனம்தான் நமது அரசாங்க கிளைகளுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறது, பிரதம மந்திரிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, பாராளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை தீர்மானிக்கிறது. நம்முடைய அரசியல் சாசனத்தை எழுதிய நம்முடைய முப்பாட்டர்கள் எந்த ஒரு தனி நபரிடமோ அல்லது ஒரு அரசாங்கத்தின் ஒரு குறிப்பிட்ட கிளையிடமோ ஒட்டுமொத்த அதிகாரமும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஆட்சி அதிகாரத்தை பிரித்து இந்திய அரசாங்கத்தை பல்வேறு அரசு கிளைகளாக பிரித்து அந்தந்த கிளைகளுக்கான அதிகார வரம்புகளை வகுத்தனர். பொதுவாக ஒரு அரசாங்க கிளையின் அதிகார வரம்பிற்குள் மற்றொரு அரசாங்க கிளை தலையிடாது. இதை செக் அண்ட் பேலன்ஸ் டாக்ட்ரின் என்று அழைப்பார்கள். சட்டத்தை இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கும், அதை அமல்படுத்தும் அதிகாரம் அரசு ஊழியர்களுக்கும். இந்த இரண்டு அரசு கிளைகளும் ஒழுங்காக அரசியல் சாசனத்தின்படி செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் அதிகாரமும் பொறுப்பும் நீதிமன்றங்களுக்கும் வழங்கப்பட்டது. ஒரு மன்னராட்சி காலத்தில் ஒரு நாட்டின் நீதியை நிலைநாட்ட வேண்டிய கடமை மன்னருக்கு இருந்தது. ஒரு ஜனநாயக நாட்டில் நீதியை உயர்த்தி பிடிக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் நீதிமன்றங்களுக்கு இருக்கின்றன. நமது இந்திய நீதிமன்றங்களின் கடமைகள் என்ன பார்க்கலாம். ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, இரண்டு மாநில அரசுகளுக்கு இடையான பிரச்சனையை தீர்த்து வைப்பது, குற்ற விசாரணை நடத்தி குற்றம் புரிந்தவர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் தண்டனை வழங்குவது, மக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பது, குற்றங்களினாலும் மனித உரிமை மீறல்களினாலும் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது, தனிநபர்களுக்கு இடையேயான சொத்து மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட உரிமையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது காவல்துறையின் நேரடி பொறுப்பும் கடமையாக இருந்தாலும் காவல்துறை பல்வேறு மாநில அரசுகளில் சில நேரங்களில் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தாலும் காவல்துறையை கண்காணிக்க வேண்டிய, ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பும் அதிகாரமும் நீதிமன்றங்களுக்கு இருக்கின்றது. நான் மேல் கூறிய எந்த ஒரு பொறுப்பையும் கடமையையும் இந்திய நீதிமன்றங்களால் விரைவாக திறன்பட செய்ய முடியவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. நம் நாட்டின் நீதித்துறை எவ்வளவு பொறுமையாக செயல்படுகிறது என்று மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால், கொலை வழக்குகள் 20 வருடங்கள் வரை நடக்கின்றன. தாமதிக்கப்படும் நீதி, மறுக்கப்படும் நீதி. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஆயுட்காலமே முடியும் வரை நடக்கின்றன. கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் அரசியல்வாதிகளின் ஊழல் வழக்குகளின் தீர்ப்பு வரும் பொழுது அந்த ஊழல் பெருச்சாலிகள் தங்களுடைய மொத்த ஆயுட்காலத்தையும் இயற்கையான ஆயுட்காலத்தை வாழ்ந்து முடித்துவிட்டு இயற்கை எய்து விடுகிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பு செத்த பிறகுதான் வருகிறது. நம் சாகும் வரை என்றும் சிறைக்கு செல்ல மாட்டோம், நம் சாகும் வரை நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை இழுத்தடிக்கலாம் என்ற அரசியல்வாதிகளின், அரசு அதிகாரிகளின் இந்த தைரியம்தான் சட்டத்தின் மீது துளியளவும் பயமில்லாத நிலை நம் நாட்டில் ஏற்பட காரணம். நீதிமன்ற தாமதத்திற்கு காரணம், இந்த சமூக அவலங்களுக்கெல்லாம் காரணம் நீதிபதிகளோ நீதிமன்றங்களோ கிடையாது. நம் நாட்டில் நீதிமன்ற தாமதத்திற்கு காரணம் நீதிபதிகளின் பற்றாக்குறை, நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய பணியாட்களின் பற்றாக்குறை. வளர்ந்த நாடுகளில் ஒவ்வொரு 10 லட்சம் மக்களுக்கும் குறைந்தபட்சம் 50 நீதிபதிகளாவது இருக்கிறார்கள்.
யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒவ்வொரு 10 லட்சம் மக்களுக்கும் 150 நீதிபதிகள் இருக்கிறார்கள். சர்வாதிகார நாடான சீனாவில் கூட 10 லட்சம் பேருக்கு 300 நீதிபதிகள் இருக்கிறார்கள். இந்தியாவில் 10 லட்சம் மக்களுக்கு எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்று தெரியுமா? 21 நீதிபதிகள் என்று கூறுகிறார்கள். அதுவும் சமீபத்தில் உயர்த்தப்பட்ட விகிதாச்சாரம் தான். 10 லட்சம் பேருக்கு 21 நீதிபதிகள் என்பது ஏற்கனவே குறைந்தபட்ச விகிதாச்சாரம். இந்த குறைந்தபட்ச நீதிபதிகளின் எண்ணிக்கைகளும் 1/4 எப்பொழுதுமே நிரப்பப்படாமலே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருந்தால் வழக்குகள் முடிவதற்கு ஏன் ஆயுட்காலம் எடுக்காது? நீதிபதிகளின் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைதான் நம் நாடு நாசமாய் போவதற்கு காரணம் என்ற விழிப்புணர்வு கூட மக்களிடம் இல்லை. சராசரியாக ஒவ்வொரு நீதிபதியும் அவர் பொறுப்பு வகிக்கும் நீதிமன்றத்தில் ஒரு நாளைக்கு 70 முதல் 100 வழக்குகள் வரை பார்க்கிறார். 70 முதல் 100 வழக்குகள் என்பதே மிக அதிகமான ஒரு வேலை பளு. இது போராது என்று பல நேரங்களில் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமிக்கப்படாமல் இருப்பதால் ஒரு நீதிமன்றத்தின் நீதிபதி மற்றொரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும் சேர்த்து விசாரிப்பார், அவர் பொறுப்பு வகிக்கும் நீதிமன்றத்தை தவிர. சில நேரங்களில் கூடுதலாக 2 நீதிமன்றங்களை சேர்த்து மொத்தமாக 3 நீதிமன்றங்களை கூட விசாரிக்கும் நீதிபதிகளை நான் பார்த்திருக்கிறேன். மக்களின் மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய, நீதியை நிலைநாட்ட வேண்டிய நீதிபதிகளை இப்படிப்பட்ட வேலை பளுவில் வைப்பது மிகவும் ஆபத்தானது. இந்திய சட்ட ஆணையம் 1970 நீதிபதிகளின் எண்ணிக்கையை 10 லட்சம் பேருக்கு 50 பேர் என்ற விகிதாச்சாரத்தில் உயர்த்த வேண்டும் எனும் பரிந்துரையை இந்திய அரசாங்கத்திடம் வைத்தது. ஆனால் 54 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்னும் அந்த விகிதாச்சாரத்தில் பாதி அளவை கூட நாம் எட்டவில்லை. இந்திய அரசியல்வாதிகள் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு என்றுமே நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அப்படி செய்தால் முதலில் பாதிக்கப்படும் வர்க்கம் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் தான். நீதிபதிகளின் எண்ணிக்கையை பல மடங்கு அதிகரித்து விட்டால் வழக்குகள் விரைவில் முடிந்துவிடும். குற்றம் புரிந்தவர்களும் ஊழல்வாதிகளும் சிறைக்கு செல்ல வேண்டும். சாகும் வரை தீர்ப்பை இழுக்க முடியாது. அது மட்டுமின்றி நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து விட்டால் சாமானிய மனிதனின் சக்தி ஒரு ஜனநாயக நாட்டில் அதிகரித்துவிடும். அரசியல் அதிகாரிகளாலும் அரசியல்வாதிகளாலும் ஊழலிலும் அதிகார துஷ்பிரயோகங்களிலும் ஈடுபட முடியாது. அரசியல்வாதிகள் இதை என்றுமே செய்ய மாட்டார்கள். மக்களாகிய நாம் தான் அவர்களை இதை செய்ய வைக்க வேண்டும். நீதித்துறையை புனரமைக்க வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். அதுதான் மக்களின் பலத்தை ஒரு ஜனநாயகத்தில் அதிகரிக்கும். முனிசிப் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை இருக்கக்கூடிய நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்களின் எண்ணிக்கையை 5 மடங்காக உயர்த்த வேண்டும். இதை செய்யாவிட்டால் நம் நாடு நாசமாய் போகும். குற்றம் புரிபவர்கள் பயமற்று போவார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் நீதி இல்லாமல் போவார்கள். நல்லோர் தீயோராக மாறுவார்கள். பணம் இருந்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்துவிடலாம் என்ற சமுதாயம் உருவாகும். பிணந்தின்னிகள் இருக்கும் சமுதாயம் உருவாகும். அதிகார பலம் உடையவன் அதிகாரமில்லாதவனை ஏய்த்து பிழைக்கும் சமூகம் உருவாகும். ஏற்கனவே உருவாகிவிட்டது. இதை மாற்றுவதற்கான ஒரே வழி நம் இந்திய நீதித்துறையை நாம் வலுப்படுத்துவதும் புனரமைப்பதும் தான். இன்னுயிர்களை தியாகம் செய்து நம் மூதாதையர்கள் நம் நாட்டிற்கு பெற்றுத்தந்த சுதந்திரம் பயனற்று போகும். ஜெய் ஹிந்த்.